அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் டாக்டர் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ். இந்த வீடியோவில் நியூ சேஞ்சஸ் இன் என்சிஆர்டி பற்றி பார்க்க போகிறோம். கைஸ், சிபிஎஸ்சி சைட்லேருந்து என்சிஆர்டி புக்கை ஒரு சில எடிஷன் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2021, 23, 24 அந்த மாதிரி ஒரு வருஷம் எடிஷன் இருக்கும். லேட்டஸ்ட்டாக வந்திருக்க எடிஷன் பார்த்தீங்கன்னா 25, 26. இது அவங்க ரேஷனலைஸ்டு 25, 26 எடிஷன் சொல்கிறாங்க. இந்த எடிஷனுக்கும் பழைய எடிஷனுக்கும் கம்பேர் பண்ணுறப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு சில சேஞ்சஸ்லாம் சிக்னிஃபிகண்டே இல்லை, சும்மா இசுவாசம் மாற்றின மாதிரி மாற்றிருக்காங்க. அதெல்லாம் நான் விட்டுட்டேன். எதெல்லாம் நீட் எக்ஸாமில் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ல எது இருக்கோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஒரு 10 சேஞ்ச் இருக்கும். ஒவ்வொன்றா உங்களுக்கு பிடிஎஃபாக பண்ணி கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் பயாலஜி புக் எடுத்துக்கோ. நீ எந்த எடிஷன் வச்சுருந்தாலும் சரி, அந்த எடிஷனில் நான் சொல்ல போகிற பேஜ் எடுத்து புதுசாக என்ன இருக்கோ அதை மட்டும் மாற்றி வச்சுக்கோ. வேறு எதுவும் பெருசாக பண்ணுங்கிற அவசியம் இல்லை, சரியா? அண்ட் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, வரப்போகிற நீட் 2026 எக்ஸாமில் இந்த நியூ எடிஷனில் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் மார்க்ஸ் வரும், சரியா? நான் இப்போ என்ன சேஞ்சஸ்லாம் சொல்கிறேனோ நியூ என்சிஆர்டியில் எப்படி இருக்கோ அதை தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பழைய என்சிஆர்டியில் எடுத்து மாற்ற வேண்டிய விஷயத்த மாற்றிக்கோ, சரியா? போகலாமா? ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். த வெரி ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஐ வாண்ட் யூ கைஸ் டு சேஞ்சஸ் இதுதான் கைஸ். எந்த சாப்டர்? பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட குளோனிங் சைட்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். குளோனிங் சைட்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் நல்லா படிச்சுட்டே வந்தீங்கன்னா கீழே வாங்க, சரியா? நல்லா படிச்சுட்டே வா. நீ பேம் H1 சைட்லேருந்து 1, 2, 3, 4, 5, 6 ஆறாவது லைனில் இந்த சேஞ்சை இப்போ பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சேஞ்சுன்னு படித்து காட்டால் தான் புரியும். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் இந்த லைன்ஸு. ஸோ ஒரு தடவை தெளிவாக படித்து காட்டுறேன், எடுத்துக்கோ. த ரீகாமினன்ட் பிளாஸ்மிட்ஸ் வில் லாஸ் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் due to insertion of foreign DNA but can still be selected out from non-recombinant ones by plating the transformants on tetracycline containing medium. சரியா? by plating the transformants on tetracycline containing medium இருக்கும் உங்கள் ஓல்டு என்சிஆர்டியில். உங்கள் ஓல்டு என்சிஆர்டியில் டிரான்ஸ்ஃபார்மன்ஸை டெட்ராசைக்ளின் கண்டெய்னிங் மீடியம் வைக்க சொல்லியிருப்பாங்க. இதை மாற்றி நியூ என்சிஆர்டியில் அதே இதை பிளேட்டிங் த டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் ஆன் ஆம்பிசிலின் கண்டெய்னிங் மீடியம்னு வச்சுருக்காங்க. ஆம்பிசிலின் கண்டெய்னிங் மீடியம் மாற்றணும். பெரிய சேஞ்ச் கைஸ் இது. நான் படிக்கிறப்ப எனக்கு செம்ம குழப்பம் மாற்றிருக்கேன் என்சிஆர்டியில் எப்படி இருக்குன்னு. பட் இந்த சேஞ்சை இப்போ மாற்றிட்டாங்க. கான்செப்சுவல் இதுதான் கரெக்டு. டெட்ராசைக்ளின் கண்டெய்னிங் மீடியம்க்கு பதிலாக ஆம்பிசிலின் கண்டெய்னிங் மீடியம்னு இந்த லேட்டஸ்ட் எடிஷனில் மாற்றிருக்காங்க. நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சேஞ்சை பண்ணிக்கோ. நியூ என்சிஆர்டியில் இதை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் கேட்கலாம். ஸோ ஆம்பிசிலின் கண்டெய்னிங் மீடியமில் தான் உங்கள் டிரான்ஸ்ஃபார்மன்ஸை பிளேட் பண்ணணும். கிளியர்? மாற்றிடுவீங்க நம்புறேன். பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் குளோனிங் சைட் இந்த டயக்ராமுக்கு பக்கத்தில் இருக்க இந்த பேராகிராஃபில் தேர்னினா உனக்கு இந்த இடத்துல இது கிடைச்சிடும். மாற்றிக்கோ. டன். நெக்ஸ்ட் சேஞ்ச் கைஸ். இது பயாலஜி 11th பயாலஜியில் பயோமாலிகுல்ஸ் சாப்டரில் இருக்குது. இந்த ஒரு டேபிள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த சேஞ்ச் கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு. நான் கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேஜ் நம்பர் 105 ஓல்டு என்சிஆர்டியில் 105 பேஜ் நம்பரில் இருக்கும். இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் அதோட பர்சன்டேஜ் வெயிட் ஆஃப் எர்த் கிரஸ்ட் இன் ஹியூமன் பாடின்னு இருக்கும். ஸோ இதில் ஹைட்ரஜனோட வேல்யூ பாரு. இங்கே ஹைட்ரஜனோட வேல்யூ இங்கே 0.14 இருக்கும், 0.5 இருக்கும் ஓல்டு என்சிஆர்டியில். இது 0.5 பல்லா நியூ என்சிஆர்டியில் 9.5 மாற்றிருக்காங்க. ஸோ 0.5 பல்லா யூ ஷுட் சேஞ்ச் இட் அஸ் 9.5 கைஸ். இது நியூ என்சிஆர்டி நியூ, இது ஓல்டு சேஞ்ச். 0.5 9.5 மாற்றிக்கோ. கேட்டால் எழுதிக்கோ. அண்ட் இந்த டேபிளை லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்க சான்ஸ் ரொம்ப கம்மி தான். கேட்டாலும் நாம் தெளிவாக இருக்கணும். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் விடாமல் படிச்சு வச்சுக்கோ, சரியா? மாற்றிருக்காங்கிறப்போ கேட்க சான்ஸ் இருக்குது, படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சேஞ்ச் வந்து உங்களோட கிட்னி ஃபிசியாலஜி எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷன் இருக்குல்ல, அந்த சாப்டரில் பார்க்கலாம். இல்லை ஓல்டு என்சிஆர்டி நியூ என்சிஆர்டி போட்டிருக்கேன். உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டியூபியூல்ஸ் ஹெட்டிங்குள்ள பிசிடின்னு ஒரு டாபிக் இருக்கும். ரொம்ப முக்கியம். இதுலேருந்து வெறித்தனமாக நீட் எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான லைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் லைன் படிச்சுப்பாரு. PCT also helps to maintain pH and ionic balance of the body fluids by selective secretion of hydrogen ions, ammonia and potassium ions into the filtrate அப்படின்னு உங்கள் ஓல்டு என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. நியூ என்சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? அதே தான் இருக்குது. செலக்டிவ் செக்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் அப்படியே இருக்குது, அமோனியா அப்படியே இருக்குது, பொட்டாசியம் இங்கே தூக்கிட்டாங்க. ஸோ பொட்டாசியம் அப்படிங்கிறத செக்ரீட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஃபில்ட்ரேட்டுக்குள்ளே செலக்டிவ் செக்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் நடக்கலை. புரியுதா? ஸோ அமோனியா அண்ட் ஹைட்ரஜன் அயான்ஸ் மட்டும் தான் செலக்டிவ் செக்ரேஷன் நடக்குது.
பொட்டாசியம் நடக்கல. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் கைஸ். இது வரைக்கும் உனக்கு தெரியாதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோ. இந்த சேஞ்சிலேருந்து நிறைய தடவை இந்த ஒரு பேராகிராஃப்லேருந்து மட்டுமே நீட் எக்ஸாமில் கொஷின் இருக்கு. இந்த வருஷம் இதுலேருந்து கொஷின் கேட்டாங்கன்னா செலக்டிவ் செக்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் அமோனியா மட்டும்தான் இருக்கணும், பொட்டாசியம் நீ எழுதக்கூடாது. ஆனால் ஆப்ஷனில் கொடுத்து உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக் ஷோர் நீ இதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடுவோம். உங்கள் நீட் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும், எதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, எப்படி ஒரு டாப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போ, உங்கள் நீட் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் திஸ் லெட்ஸ் ப்ரொசீட் ஃபர்தர். அண்ட் உங்களுக்கு ஏதாவது நீட் எக்ஸாம் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குது, குவரிஸ் இருக்குன்னா அதுவும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் லைவ் செஷனில். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நீட் படிக்கிறவங்கன்னா அவங்களுக்கும் இந்த நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வெரி ஹாப்பி ஃபார் யூ. நெக்ஸ்ட் கைஸ், ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் அந்த சாப்டரில் ஒரு லைன் இருக்குது. எந்த லைன்னா உங்கள் ஸ்கல்லு போன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் முக்கியமான பாயிண்ட் ஹயாய்ட் பேஸ் பண்ணியிருக்கும். எ சிங்கிள் யூ ஷேப்டு போன் கால்டு ஹயாய்ட் இஸ் present at the base of the buccal cavity and it is also included in the skull அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில் ஓல்டு என்சிஆர்டில் இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இந்த ஸ்கல்னு போட்டிருப்பாங்க. ஹையாய்ட் போன் வந்து ஸ்கல்லில் ஒரு பார்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க நியூ என்சிஆர்டில் அந்த லைனை தூக்கிட்டாங்க. எ சிங்கிள் யூ ஷேப்ட், அங்கே எப்படி இருக்கோ சிங்கிள் யூ ஷேப்டு போன் கால்ட் ஹையாய்ட் இஸ் present at the base of the buccal cavity. அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இந்த ஸ்கல் இல்லை. அதுக்கப்புறம் ஈச் மிடில் இயர் கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இந்த ஸ்கல்லுங்கிற இந்த பாயிண்ட்டை தே ஹாவ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, கட் டவுன் பண்ணியிருக்காங்க நியூ என்சிஆர்டில். ஸோ இது ஓல்டு என்சிஆர்டி, நியூ என்சிஆர்டி கரெக்டாக லோகோமோஷன் மூவ்மெண்ட்டில் அந்த ஸ்கல்லு போன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பேஜில் போய் இந்த சேஞ்சை மாற்றிக்கும். இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஹையாய்ட் போன் பார்ட் ஆஃப் த ஸ்கல்லான்னு கேட்டாங்கன்னா your answer should be no, it is not included in the skull according to this NCERT latest edition. guys clear? பக்கா. அடுத்து இந்த சேஞ்ச் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய இடத்துல ஷார்ட்ஸில் ஃபேமஸ் ஆச்சு. நான் அப்பயே வீடியோ போடணும்னு நினச்சேன், ரொம்ப பிஸியாக இருந்தால் போட முடியல. இது சிம்பிள் கைஸ். உங்களோட செல் த யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டரில் ஷ்வான் பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட்னு இருக்கும். ஓல்டு என்சிஆர்டில் இவர் ஒரு பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட் இருக்கும் இந்த சயின்டிஸ்ட்டை. நியூ என்சிஆர்டில் இவரை ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட்னு மாற்றிருக்காங்க. அவ்வளோதான். சரியா? கேள்விலாம் கேட்க சான்ஸ் கம்மி தான். கேட்டாலும் இவனுங்க வீணா பண்ணுவானுங்க, எங்கேருந்து கேட்பானுங்க தெரியாது. இதெல்லாம் ஒரு நீட் ஆஸ்பெக்ட் தெரிஞ்சுட்டு ஒன்றும் சாதிக்க போடல. அவன் பிரிட்டிஷ்காரனா ஜெர்மன்காரனானு. ஆனாலும் வேறு வழியில் அவங்க கொடுத்துருக்காங்க. எங்கேயோ ரேர் அக்கேஷனில் கேட்டு தொலைஞ்சாங்கன்னா நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும். தட்ஸ் வை இதை நீங்கள் பிரிட்டிஷ்க்கு பதில் ஜெர்மன்னு போட்டுக்கோங்க, நமக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ பிரிட்டிஷ்க்கு மாதிரி ஜெர்மன்னு போட்டிருக்காங்க. நியூ என்சிஆர்டில் அப்டேட் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட்டு, இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த அப்டேட் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் போயிருக்கலாம். இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம் இது. ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் 11th பயாலஜி ரெஸ்பிரேஷன் பிளான்ஸ் அந்த சாப்டர் எடுத்துக்கோ. இதில் உங்களுக்கு அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அந்த சைடு வந்துரு. அந்த இடத்துல நீ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கான்செப்டில் இது ஓல்டு என்சிஆர்டில் இருந்தது, நியூ என்சிஆர்டில் இருந்தது. இது நம்மளோட ஏடிபி சிந்தேஸ் என்சைம் அந்த பம்ப் இது. ஸோ அதில் உனக்கு தெளிவான ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஏடிபி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 2 H+ இயான்ஸ் உள்ள வருதுன்னு சொல்லி உங்கள் ஓல்டு என்சிஆர்டில் இருந்திருக்கும். ஓகேவா? ஒரு ஏடிபி ப்ளஸ் பிஐ சேர்ந்து ஒரு ஏடிபியாக மாறுறதுக்கு 2 H+ இயான்ஸ் அவுட்டர்லேருந்து இன்னர் வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நியூ என்சிஆர்டில் எப்படி மாற்றிருக்காங்க? ஒரு ஏடிபி ஃபார்ம் ஆக 4 H+ இயான்ஸ் உள்ள வரணும்னு டயக்ராமேட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி தியரிட்டிக்கலாக அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க, டயக்ராமில் தப்பாக மார்க் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ கிளாரிட்டி எடுத்துக்கோ, 4 H+ இயான்ஸ் தான் நமக்கு உள்ளே வரணும். சரியா? 2 H+ கிடையாது, 4 H+ இயான்ஸ் உள்ளே வந்தால் தான் உனக்கு ஒரு ஏடிபி ஃபார்ம் ஆக முடியும். நோட் டவுன். இந்த சேஞ்ச் பண்ணியிருக்கா. இதுக்கப்புறம் இது அப்படியே இமேஜ் பேஸ்டு கொஸ்டினாக கேட்க முடியும் கைஸ் நீட் எக்ஸாமில். அப்படியே இந்த இமேஜ் போட்டு இங்கே 2 மாற்றுவான், 1ன்னு மாற்றுவான், 6ன்னு மாற்றுவான், எப்படின்னா கேட்பான். ஆன்சர் ஷுட் பி கரெக்ட் ஆன்சர் இஸ் திஸ் இஸ் ராங் ஆன்சர். சேஞ்ச் பண்ணிட்டாங்க கண்ணா. சரியா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சேஞ்சு, இது ஒரு சிம்பிள் சேஞ்ச் தான், பெருசாக நீட்டில் கேள்வி கேட்க சான்ஸ் கம்மி தான். இருந்தாலும் ஒரு சிக்னிஃபிகன்ட் சேஞ்சு நம்ம பார்த்தே ஆகணும் கைஸ். எவல்யூஷன் சாப்டரில் பிகினிங்லேயே உங்களுக்கு இருக்கும், பிக் பேங் தியரி பற்றி பேசின இடத்துல இருக்கும். இது ஓல்டு என்சிஆர்டி, இது நியூ என்சிஆர்டி. ஓல்டு என்சிஆர்டில் 20 பில்லியன் இயர்ஸ்னு போட்டிருப்பாங்க. நம்ம வேர்ல்டு வந்து 20 பில்லியன் இயர்ஸ் ஓல்டுன்னு போட்டிருப்பாங்க. நியூ என்சிஆர்டில் 13.8 பில்லியன் இயர்ஸ் ஓல்டுன்னு போட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷினில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ தெரிஞ்சிக்கோ, நம்ம நியூ சேஞ்ச் 13.8, 20 அடிச்சு விட்டுட்டு 13.8ன்னு போட்டுக்கோங்க. இதுதான் கரெக்ட் ஆன்சர் கைஸ். எவல்யூஷன் சாப்டர் இது. எவல்யூஷன் சாப்டரில் இந்த ஃபஸ்ட்டு 2 பேஜுக்குள்ளேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் 12th 3rd சாப்டர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். இதில் நமக்கு ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு, நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சில பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். இது ரொம்ப சிக்னிஃபிகண்டான சேஞ்ச் கைஸ், பார்த்துக்கோ. ஓல்டு என்சிஆர்டில் என்ன இருக்குன்னா
several mammary ducts join to form a wider mammary ampulla. ஸோ குட்டி குட்டியாக இருக்கிற mammary ducts எல்லாமே சேர்ந்து join together to form a mammary ampullaன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆம்புலாங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே mammary ducts தான். குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே இது ஒரு mammary duct, இது ஒரு mammary duct, இது ஒரு mammary duct. இந்த 3 mammary ductடும் சேர்ந்து ஒரு வைடான ஆம்புலா ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த வைடான ஆம்புலா ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஆம்புலால இருந்து லாக்டிஃபரஸ் டக்ட் வரும். இந்த ஆம்புலாலாம் சேர்ந்து லாக்டிஃபரஸ் டக்டா போகும். அங்கிருந்து மில்க் சக் அவுட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கைஸ், which is exactly wrong. சரியா? எக்ஸாக்ட்லி தான். லாக்டிஃபரஸ் டக்ட்லேருந்துலாம் மில்கை சக் அவுட் பண்ண முடியாது. சரியா? ஒரிஜினலாக பிரெஸ்ட்டில் பார்க்குறப்போ இந்த லாக்டிஃபரஸ் டக்ட்லேருந்து டைரெக்டாக மில்க் சக் அவுட் ஆகாது. இந்த லாக்டிஃபரஸ் டக்ட் எங்கே ஓப்பன் ஆகும்னா உங்கள் பிரெஸ்ட்டில் நிப்பிளில் ஓப்பன் ஆகும். சரியா? நிப்பிளில் ஓப்பன் ஆகும். அங்கேருந்து தான் மில்கை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இதை ப்ரெஸ் பண்ணி மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அங்கேருந்து பாப்பா குடிச்சிக்க முடியும். அதுதான் நியூ என்செட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எல்லா ஆம்புலாவும் சேர்ந்து வைடர் ஆம்புலா இஸ் கனெக்டட் டு லாக்டிஃபரஸ் டக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வைடான ஆம்புலா லாக்டிஃபரஸ் டக்ட் ஃபார்ம் ஆகும். அங்கேருந்து இட் ஓப்பன்ஸ் அட் த நிப்பிள்னு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க கைஸ். ஓல்டு என்செட்டில் நிப்பிள்ங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கல, பட் இந்த இடத்துல லாக்டிஃபரஸ் டக்ட் சேர்ந்து நிப்பிளில் ஓப்பன் ஆகுங்கிற பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் அங்கேருந்து மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க பிரெஸ்ட் ஃபீடிங்கில். ஸோ இந்த சேஞ்ச் சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சவங்க இதோட சிக்னிஃபிகன்ஸ் நோட் டவுன் பண்ணிக்கோ. கொஸ்டின்ஸ் இப்படி தான் வரும். ஸோ எங்கேருந்து மில்கை சக் அவுட் பண்ணுறாங்க? லாக்டிஃபரஸ் டக்டா நிப்பிளான்னு கேட்பாங்க. அது ஆன்சர் ஷுட் பி நிப்பிள் கை. சரியா? நிப்பிளில் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். நிப்பிள்லேருந்து வெளில மில்க் எக்ஸ்பிரஸ் ஆகும். அங்கேருந்து சக் அவுட் பண்ணிக்கும் பேபி டியூரிங் பிரெஸ்ட் ஃபீடிங் கைஸ். கிளியர்? சூப்பர். நெக்ஸ்ட் இது உங்களோட ரெஸ்பிரேஷன் சாப்டர். ப்ரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் இருக்குல்ல, அந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். அந்த சேஞ்ச் இது என்னன்னா, உங்களுக்கு வால்யூம்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்கும். இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், டைடல் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னு. அதில் இஆர்வி பார்த்துக்கோ. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமில் ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் இருக்கும். இது ஓல்டு என்சிஆர்டி, இது நியூ என்சிஆர்டி. இந்த ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துட்டாங்க. அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் எக்ஸ்பிளைன் இருக்குல்ல, இந்த அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏரை ரிமூவ் பண்ணிட்டு கடைசியாக இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே எ பர்சன் கேன் எக்ஸ்பிளைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எ பர்சன் கேன் எக்ஸ்பிளைன் டேரெக்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு லைன் தூக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு மைல்டு சேஞ்ச் தான். ஆனால் சேஞ்ச் நீ தெரிஞ்சுக்கணும். அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் கிடையாது. சரியா? எ பர்சன் கேன் எக்ஸ்பயர் பை எ ஃபோர்ஸிபிள் எக்ஸ்பிரேஷன். ஒரு ஃபோர்ஸிபிள் எக்ஸ்பிரேஷன் பண்ண முடியுமா? ஒரு ஃபோர்ஸிபிள் எக்ஸ்பிரேஷன் பண்ண முடியுமா? எவ்வளோ ஏரை வெளில தள்ள முடியுதோ அதை தான் உங்களோட எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் சொல்கிறாங்க. சரியா? முக்கியமான கான்செப்ட் தெரிஞ்சுக்கோ. அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏருங்கிறது கிடையாது. நவ் இது ஒரு சின்ன சேஞ்ச் தான். நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இசிஜிக்கான கரெக்டான ஒரு அப்ரிவேஷன், டீட்டெயில் அப்ரிவேஷன் இஸ் எலக்ட்ரோகார்டியோகிராஃப் கிடையாது, எலக்ட்ரோகார்டியோகிராம். சரியா? நிறைய பேருக்கு இதில் குழப்பம் இருக்கும். எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக கிராஃப்னா அந்த ஷீட்டு நினச்சிப்போம். கிராஃப்னாவே கிராஃப்னு முடியுதுமா, அப்போ அந்த ஷீட்டை நினச்சிப்போம். கிராஃபில் தெரியுற ஷீட் நினைப்போம். தப்பு. கிராஃபுங்கிறது அந்த மெஷின். அந்த இசிஜி மெஷின் பேர் எலக்ட்ரோகார்டியோகிராஃப். அந்த பேப்பர் வருது பார்த்தியா, இந்த பேப்பரில் தான் நீங்கள் இசிஜி படிப்பீங்க, இன்டர்பிரேட் பண்ணுவீங்க. இந்த பேப்பர் பேர் எலக்ட்ரோகார்டியோகிராம். சரியா? இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த சேஞ்சை பண்ணியிருக்காங்க. உங்களோட பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டரில் இந்த சேஞ்ச் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களோட ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்லேயே தான் இன்னொரு சேஞ்ச் நடந்திருக்கு. இந்த சேஞ்சை முன்னாடியே மாற்றிட்டாங்க. ஒரு சில பேர் நோட்டீஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் தெளிவாக சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு நோட்டீஸ் பண்ணிக்கோ. ஸோ 2 டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா டயக்ராமேட்டிக் செக்ஷன் ஆஃப் ஓவரின் இருக்கும். இது ஓல்டு என்சிஆர்டி, நியூ என்சிஆர்டி. ஸோ இந்த டயக்ராமில் பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி, டெர்ஷரி, கிராஃபியன் ஃபாலிக்கல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை நோட்டீஸ் பண்ணுங்கள். கிராஃபியன் ஃபாலிக்கல்லேருந்து ஓவம் வெளில வருதுன்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது ஓவம் கிடையாது, செகண்டரி ஊசைட். இதுதான் நியூ என்சைட்டில் பண்ண சேஞ்சு. ஓல்டு என்சைட்டில் ஓவன்னு மார்க் பண்ணியிருக்கோம். த கரெக்ட் ஆன்சர் இஸ் செகண்டரி ஊசைட். இதே டயக்ராமை பல தடவை நீட்டில் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம் பைஸ். நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதை மார்க் பண்ணி இதை அப்படியே விட்டுருவாங்க. இதை மட்டும் ஆரோ மார்க் போட்டு இது பேர் என்னன்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தோன்னே இது கிராஃபியன் ஃபாலிக்கல் உனக்கு தெரியணும். அந்த மாதிரி உன்னை ட்ரெயின் பண்ண சொல்கிறாங்க. இமேஜ் பேஸ்டு கொஷின் கண்டிப்பாக இந்த டயக்ராமில் இருக்குது. ஸோ இங்கேருந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் ரிலீஸ் ஆகிறது ஓவம் கிடையாது, ஓவம் கிடையாது. இட் இஸ் செகண்டரி ஊசைட். ஞாபகம் வச்சுக்கோ. அதை தான் மார்க் பண்ணியிருக்காங்க. த ஃபைனல் சேஞ்ச் யூ ஹாவ் டு டூ இன் யுவர் ஓன் ஆப். உங்கள் மொபைலில் போயிட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ. நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்னு சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பிடிஎஃப் உனக்கு ஷேர் பண்ணுறேன். நீ கையோடு சேர்ந்து என் கூட புக்கில் சேஞ்ச் பண்ணால் ஓகே. அண்ட் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ், இம்பார்ட்டண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ், சிலபஸ் பிளானர், ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ. அண்ட் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ் இருக்குது, கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, உனக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு கண்டிப்பாக நான் கமெண்ட்
கமெண்ட் செக்ஷன் படிப்பேன். நான் உனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அன்டில் தென் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, முக்கியமான சேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நல்ல வேலை நீங்கள் சொல்லிங்கன்னா தப்பு பண்ணியிருப்பேன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரும் நீட்டுக்கு படிக்கிறாங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அமைச்சு இங்கே பாரு சேஞ்சஸ் நிறைய நடந்திருக்கு, அப்டேட் ஆகலாம், மாற்றிக்கோன்னு சொல்லுங்கள். Until then, it's Dr. Sudarshan from NEET Strategist Tamil signing off. Take care. Thank you all. Bye-bye.